வணக்கம். சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி பிஎம் கிசான் விவசாயிகள் கவனத்திற்கு ரூபாய் 2000 பணம் எப்போது வரும்? முக்கிய அப்டேட். செய்தியை முழுமையாக கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். நாட்டின் முதுகெலும்பாக திகழும் விவசாயிகளுக்கு நிதி உதவி அளிக்கும் நன்னோக்கத்துடன் பிஎம் கிசான் சம்மான் நிதி, அதாவது பிரதமர் கிசான் சம்மான் நிதி எனும் அற்புதமான திட்டத்தை மத்திய அரசு அறிமுகப்படுத்தியுள்ளது. நாடு முழுவதும் உள்ள விவசாயிகள் எதிர்கொள்ளும் இன்னல்களை கண்டறிந்து அவர்களின் வருமானத்தை உயர்த்துவதில் இத்திட்டம் மிகவும் பயனுள்ளதாக அமைந்துள்ளது. இந்த லட்சிய திட்டத்தின் கீழ் தகுதியுள்ள விவசாயிகளுக்கு மத்திய அரசு ஆண்டுதோறும் ரூபாய் 6000 நிதியுதவி வழங்குகிறது. இந்த தொகை ஒரே தவணையாக வழங்கப்படாமல் ஏப்ரல், ஜூலை, ஆகஸ்ட், நவம்பர் மற்றும் டிசம்பர், மார்ச் ஆகிய மாதங்களில் தலா ரூபாய் 2000 வீதம் 3 தவணைகளாக பயனாளிகளின் வங்கி கணக்குகளில் நேரடியாக செலுத்தப்படுகிறது. இடைத்தரகர்களின் தலையீடு ஏதுமின்றி நேரடி பயன் பரிமாற்றம், அதாவது டிபிடி அமைப்பின் வாயிலாக மிகுந்த வெளிப்படைத்தன்மையுடன் இத்தொகை பயனாளிகளை சென்றடைகிறது. மார்ச் 13 அன்று அசாமின் கவுஹாத்தியில் நடைபெற்ற நிகழ்வில் இத்திட்டத்தின் 22வது தவணை நிதியை பிரதமர் நரேந்திர மோடி விடுவித்தார். இதன் மூலம் நாடு முழுவதும் உள்ள 9.32 கோடி விவசாயிகள் மொத்தம் ரூபாய் 18,640 கோடி நிதி உதவி பெற்று பயனடைந்துள்ளனர். இத்திட்டத்தின் வாயிலாக இதுவரை 22 தவணைகளாக விவசாயிகளின் வங்கி கணக்குகளில் சுமார் ரூபாய் 4.25 லட்சம் கோடியை பிரதமர் மோடி அவர்களின் அரசு நேரடியாக செலுத்தியுள்ளது. இதன் மூலம் உலகின் மிகப்பெரிய நேரடி பயன் பரிமாற்ற திட்டம் என்ற சாதனையை இத்திட்டம் படைத்துள்ளது. அதன்படி இதுவரை தொடர்ந்து நிதியுதவி பெற்று வரும் விவசாயிகள் தற்போது 23வது தவணை நிதிக்காக அவளுடன் காத்திருக்கின்றனர். சமீபத்திய தகவலின்படி வரவிருக்கும் 23வது தவணை நிதியுதவி ஜூலை 2026இல் விடுவிக்கப்பட வலுவான வாய்ப்புகள் உள்ளதாக தெரிகிறது. இருப்பினும் இது குறித்த அதிகாரப்பூர்வமான தேதியை அரசு இதுவரை அறிவிக்கவில்லை. விவசாயிகள் தங்கள் தகுதி நிலையை சரிபார்த்து கொண்டு அதற்கேற்ப தயாராக இருக்க வேண்டும். மேலும் பிஎம் கிசான் திட்டத்தின் பயன்களை பெறுவதற்கு சில முக்கிய தகுதி நிபந்தனைகளை பூர்த்தி செய்வது அவசியமாகும். சொந்தமாக விவசாய நிலம் வைத்திருக்கும் சிறு மற்றும் குறு விவசாயிகள் மட்டுமே இத்திட்டத்தின் கீழ் நிதியுதவி பெற தகுதியுடையவர்களாக கருதப்படுகின்றனர். அவர்கள் இந்திய குடிமக்களாக இருத்தல் வேண்டும். மேலும் மாதம் ஒன்றுக்கு குறைந்தது ரூபாய் 10,000 ஓய்வூதியம் பெறும் ஓய்வு பெற்ற அரசு ஊழியர்கள், வருமான வரி செலுத்துவோர் மற்றும் நிறுவனங்களின் பெயரில் நிலம் வைத்திருப்போர் ஆகியோர் இத்திட்டத்தின் பயன்களை பெற நிரந்தரமாக தகுதியற்றவர்கள் ஆவர். எதிர்கால நிதியுதவிகள் எவ்வித தடையுமின்றி தொடர்ந்து கிடைப்பதற்கு பயனாளிகள் தங்கள் இகேஒய்சி, அதாவது மின்னணு வாடிக்கையாளர் சரிபார்ப்பு செயல்முறையை முழுமையாக நிறைவு செய்வது மிகவும் இன்றியமையாததாகும். பிஎம் கிசான் இணையதளத்தில் பதிவு செய்துள்ள ஒவ்வொரு விவசாயியும் இதை செய்ய வேண்டும் என்று அதிகாரிகள் தெளிவாக தெரிவித்துள்ளனர். ஓடிபி அடிப்படையிலான இகேஒய்சியை இணையதளம் வாயிலாக மிக எளிதாக செய்து கொள்ளலாம். அல்லது அருகிலுள்ள சிஎஸ்சி மையங்களுக்கு சென்று பயோமெட்ரிக் முறை வாயிலாகவும் இதை நிறைவு செய்யலாம் என்று தகவல் வெளியாகியுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. இத்துடன் இன்றைய முக்கிய செய்தி நிறைவு பெறுகிறது. மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆர்கே நியூஸ் தமிழ்நாடு சேனலுடன் இருங்கள். நன்றி, வணக்கம்.